ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த லட்டு ரெசிபி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க பாசிப்பருப்பை வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி அளவு உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை அளந்து 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் நல்லா நைஸாக பாசிப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுக்கணும். பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சியில் போட்டு அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்துடும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக போட வேணாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஷேப்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். மாவை எடுத்து ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் குக் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டுட்டு நல்லா மொறுமொறுப்பாக கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த எல்லா மாவையுமே நான் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டு. இப்போ சூடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. பொரிச்சு வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பாசிப்பருப்பை அரைச்சி எடுக்கணும். ரொம்பவும் உருண்டை உருண்டையாக இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரவை பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீதி இருக்கிறதையும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு நான் வந்து கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி. எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்க்கும் போது உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லை கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. பாகை லைட்டாக இப்படி எடுத்து இந்த 2 விரலை நம்ம ப்ரெஸ் பண்ணும் போதும் ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இது கூட ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப பாகு வந்து முருகிடக்கூடாது. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுமே நீங்கள் வந்து ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு மற்ற ஃபுட் கலர் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் ஃபுட் கலர் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப இலக்கமான பதத்தில் இருந்தால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா கொஞ்சம் கையில் உருண்டை பண்ணுற பதத்துக்கு வந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் இந்த கடாயிலேயே நெய் முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்டு பிடிக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே உருண்டை பண்ணி வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ கையில் லைட்டாக நெய்யை தடவிட்டு நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவே டேஸ்டியாக லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி கடலை மாவு வச்சு லட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாவை கரைச்சி எல்லாம் செய்யாமல் பாசிப்பருப்பை வச்சு லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.